பணியாரம் இது எடுத்துட்டு போய் உள்ள வைடா. என்ன கலாக்கா வந்துட்டியா? உனக்காக இடியாப்பமும் பாலும் கட்டி வச்சேன். எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்ட. இந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடு. என்ன கலாக்கா எப்பயும் பல்லான்னு இருப்ப, இன்னைக்கு ஏன் சோகமா இருக்க? அது ஏன் கேக்குற வள்ளி, என் பையனுக்கு 5வது முறையா பொண்ணு பார்க்க போயிருந்தேன். 5வது முறையா? ஆமா, 3 வருஷமா என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன். அதுல அவளுங்க போடுற கண்டிஷனை கேட்டா நாம இந்த பூமியில தான் இருக்கமா இல்ல வேற எங்கனா இருக்கமான்னு தோணுது. அப்படி என்னதான் கேட்டு புட்டாளுங்க? என்னத்த கேட்டு புட்டாளுங்களா? என் பையனை பார்த்து அவ கேக்குறா, அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா, தனி குடுத்தனும் போனமா, அபார்ட்மெண்ட்ல தான் வீடு வேணுமா, போக வர கார் வேணுமா, அதுவும் இல்லாம அவன் தான் சமைக்கணுமா, துவைக்கணுமா, வீட்டை கூட்டணுமா, அம்புட்டு வேலையும் அவனே பாக்கணுமா. என்னக்கா இப்படி எல்லாமா பேசுவாளுங்க? இப்படிலாம் கேப்பாங்களா? இதுக்கும் ஒரு படி மேல போய் 40 வருஷம் வரைக்கும் முடி கொட்டாம இருக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்கணுமா. ஐயோ என் வள்ளி, என் பையன் 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். இதுல எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? ஏ கலாக்கா, மூளை இல்லாம பேசிட்டு இருக்க. நீ ஏன் இப்படி வசதியான பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு இருக்க? நம்ம விரலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிட்டு வர வேண்டியது தானே. அட நீ வேற, அவளே 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறா, இம்புடு கண்டிஷன் போடுறா. இதுக்குதான் இவ்வளவு சீனா? இப்படி இருந்தா என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அட போக்கா கலாக்கா, பொண்ணுங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனா இவ்வளோ எல்லாம் இருக்க கூடாதுக்கா. அட நீ வேற, அங்கங்க மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வந்தாதான் தாலியே கட்டிக்குவேன்றாளுங்க. ஹெலிகாப்டர்லயா? அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளை மூஞ்சிகளை பார்க்காமயே 4 பிள்ளைங்களை பெத்து கரை சேர்த்துட்டோம். இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா பாதி பசங்களுக்கு கல்யாணமே நடக்காது போல. அந்த மாதிரிலாம் இல்லக்கா. இப்பெல்லாம் வசதி வாய்ப்பு பார்க்காம நல்லபடியா குடும்பம் நடத்துற பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. வள்ளி, தோசையை திருப்பி போடலாம், நீ கல்லையே திருப்பி போடணும்னு நினைக்கிற. கலாக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா அமையும், நல்லபடியா கல்யாணம் நடக்கும். இந்த லூசி எது சொன்னாலும் நம்புது. எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஐயோ, பேச்சு வாக்குல காசு கொடுக்காம போகுதே. இது இப்படிதானே பண்ணுது. ஏ கலாக்கா, காசு கொடுத்துட்டு போ. நாளைக்கு வந்து தரம் போடி. ஏ தினமும் இதான் சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இன்னைக்கும் கணக்கு எழுதி வைக்கணுமா? டே பணியாரம், இந்த கணக்கு நோட்ல எழுதி வைடா. கலாக்கா, இடியாப்பம் பால் இன்னைக்கும் காந்தி கணக்கு தான். இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.